இல்லை, இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 25 வருஷம் உச்சத்தில், கேரியரின் உச்சத்தில் இருந்தாருன்றாங்க இல்லையா, சிங்கிளாக இருந்தார். அவர் மட்டும்தான் ராஜா. அவரை தவிர யாருமே அங்கே கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 லாங்குவேஜ்லையுமே ஒரு பாட்டை பார்த்துக்கிட்டா 4 லாங்குவேஜ்லேயும் போட்டிருப்பார், 4லுமே கிட்டு. அப்படி ஒரு பெரிய அளவில் இன்றைக்கும் கேரளாவில் அவரை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, கன்னடத்தில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு சவுத் இந்தியா முழுவதுமே ஒரு கொடி கட்டி பிறந்தவர், காம்படிஷனே இல்லாமல், எதிரிகளே இல்லாமல் அப்படி ஒரு இடத்துல இருந்தவர் தான் இளையராஜா. அந்த காலகட்டங்களில் அன்னக்கிளி தொடங்கி வரிசையாக அன்றைக்கி போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் படத்துக்கு கமிட் பண்ணுறப்ப ஆடியோ ரைட்ஸ் ப்ளஸ் சம்பளம்ங்கிறதான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எனக்கு இந்த ஆடியோ ரைட்ஸோடைய உரிமையை கொடுத்துருங்க, ப்ளஸ் சம்பளம் ஒரு 4 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் ஏதாவது சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ் வாங்கிக்கிறாரு. அவர் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா, HMVன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது ஒருத்தர் பார்ட்னராக சேர்த்துக்கிறாரு, சுப்பிரமணியன். அவரும் இவரும் பார்ட்னராக இருந்துட்டுனா HMV கம்பெனியில் இதெல்லாம் இந்த ஆடியோ வரும், ரெக்கார்டாக வரும். LB ரெக்கார்டு, EB ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும், பெருசாக ஒன்று இருக்கும், சிறுசாக ஒன்று இருக்கும். அதெல்லாம் இந்த பாட்டு கேட்க முடியும். முதல்ல நீங்கள் பாட்டு கேட்கறதுக்கு 2 வழி தான். ஒன்று வீட்டில் ரெக்கார்ட் பிளேயர் வச்சிருக்கணும், இவ்வளோ பெருசு இருக்கும், சுற்றிட்டு இருக்கும், அதில் அந்த ரெக்கார்டு எடுத்து வச்சு, அந்த நீடில் மாதிரி ஒன்று இருக்கும், எடுத்து வச்சு அதில் நீங்கள் பாட்டு கேட்கலாம். இல்லைன்னா ரேடியோவில் போடுவாங்க. இதுதான் பாட்டு கேட்கறதுக்கான உங்களுக்கான வழிமுறைகள், வேற இடமே கிடையாது. அதிக பெரிய பணக்கார வீட்டில் ரெக்கார்ட் கேசட்ஸ் வச்சிருப்பாங்க.